ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஹவு டு மேக் மணி அஸ் எ மிடில் மேன். என்னன்னா நம்ம ஒரு மிடில் மேனாக இருந்து நம்ம எப்படி காசை சம்பாதிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேசணும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு ஆஃபீஸ் இல்லாமல், எந்த ஒரு டீம் மெம்பர் இல்லாமல், இல்லை எந்த ஒரு ப்ரொடக்ட் இல்லாமல், எந்த ஒரு ப்ரொடக்ட் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பொருள் பற்றி பேசுகிறாங்க, அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக ஜனங்களை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம். இது என்ன நான் சொல்லுவேன், இது ஒரு ஸ்மார்ட் மிடில் மேன் பண்ணுற வேலை விஷயம்தான். ஒரு புத்திசாலி தனமான இருந்து நம்ம எப்படி நடுவில் காசு சம்பாதிக்கலாம், அதை பற்றி தான் இதில் பேசலாம். இது ரொம்ப பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பழமையானது, இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் என்ன இப்போ வருங்காலத்தில் நம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாம் ஆன்லைன் டிஜிட்டல் மூலயமா போகிறோம். நம்ம பழசை பற்றி நம்ம யாரும் நினச்சி பார்க்கறது இல்லை. இது ஏற்கனவே பழசு தான் அது. ஆனால் என்ன ரொம்ப இது ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்றது அலைச்சல் இல்லாமல் நம்ம ஈஸியாக காசு சம்பாதிச்சு நம்ம லாபத்தை ரொம்ப உண்டாக்கலாம். இது என்ன சொல்றது, உங்களது வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டி, இல்லை நம்மளது ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நல்லா, ஆமாம்ப்பா நானும் செஞ்சேன், என் காலத்தில் நான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பேசலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம். இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்ன நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்க. அதில் லாஸ்ட் வீடியோ 2-3 நாள் சென்று தான் போட்டேன் நான் ஒரு வீடியோ. அதில் போய் பாருங்க, நான் அதில் போட்டிருக்கேன். நல்லா ரொம்ப எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 0 அமௌண்ட்ல இருந்து நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலான்னு நான் நிறைய வழிகள் சொல்றேன். இது இந்த வீடியோ ஒரு அஸ் எ மிடில் மேன், ஹவு டு மேக் அன்லிமிட்டட் மணி அஸ் எ மிடில் மேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்ன ஒரு ரிக்வஸ்ட், என்கிட்ட ஒரு பர்சனல் ரிக்வஸ்டா நினைச்சீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொன்னாதான் நான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம வீடியோல ஜனங்க பாக்குறாங்க, நான் இதை பத்தி இன்னும் நல்லா வளர வைக்கணும், எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நான் இன்னும் நல்லா வீடியோ பண்ணது எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகும். அதுக்குதான் கேட்குறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ ஃபியூச்சரில் வர வீடியோவில் நான் அந்த கமெண்டை பார்த்து அதன் பிறகு நான் எந்த வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இது இந்த வீடியோ ஆஸ் அ மிடில் மேன் என்ன ஒரு பில்டு சேரிட்டி. என்னன்னா ஒரு மிடில் மேன், ஆஸ் அ மிடில் மேன் நம்ம நிறைய செல்லர் பையர், ஒரு வியாபாரக்காரங்கள் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இல்லை இல்லை பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்ம நிறைய ஒரு நெட்ஒர்க் டுகெதர் இதில் கனெக்ட் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது நான் என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு ஒரு ஜனங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்கு சரியான வழிமுறை தெரிய மாட்டேது, யார்கிட்ட போய் கனெக்ட் பண்ணணும், அதை பற்றி தான் இதில் நம்ம ஒரு அஸ் எ மிடில் மேனாக இருந்து நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய சோர்சஸ் இருக்குது. இதில் முதல்ல நம்ம ஒரு புத்திசாலியாக என்ன நினைக்கணும், ஒரு மார்ஜின் செட் பண்ணணும். அதான் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருக்காங்க, ட்ராவல் ஏஜென்ட் இருக்காங்க, புரோக்கர்ஸ் இருக்காங்க, சோர்சிங் ஏஜென்ட் அப்படின்னா பெரிய பெரிய கார்லாம் பெரிய பெரிய ஷோரூம் இருக்கு பாருங்க, சோர்சிங் ஏஜென்ட் அங்கே இருக்கும். அப்புறம் சப்ளை செயின் மேனேஜர் இருக்கும். இதில் அவங்க அதில் நடுவில் ஒரு மிடில் மேன் ஒருத்தவங்க இருக்காங்க, அஸ் எ ஏஜென்ட். சிம்பிளாக சொல்ல போனால் அஸ் எ ஏஜென்ட். அவங்க என்ன அவங்க எல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு பேர்டன் இல்லை. கம்ப்யூட்டர் திறந்து லேப்டாப் ஏதோ ஒரு சர்ச் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களது ஒரு ஸ்மார்ட், ஒரு புத்திசாலிவான ஒரு ட்ரிக் வச்சு தான் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க இதில். ஸோ இதில் ரொம்ப என்ன சொல்லுது, ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை, நம்மளால முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. ரொம்ப ஈஸி. இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் பேச போகிறோம். கொஞ்சம் வீடியோ லெங்க்த்தியாக இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள். அதுதான் இந்த வீடியோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறது கொஞ்சம் வீடியோ லெங்க்த்தாக பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். சரி வாங்க, நம்ம வீடியோ பேசலாம். இப்போ என்னென்னா
ஒரு ஃபைண்ட் அ கேப் இன் மார்க்கெட் பிளேஸ். நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் வந்து இதில் வந்து தேடி பார்க்கணும். இந்த சீக்ரெட் அதில் வந்து ஒரு சீக்ரெட் என்ன வந்து ஒரு மிடில் மேனுக்கு என்னன்னா வந்து ஒரு கேப் இருக்கணும். ஃபார் ஃபைண்டிங் த கேப். நடுவில் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம சந்திக்கிறோம்னு நினச்சிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கேப் போட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிலையபிள் சோர்சஸ் போய் இப்போ பார்க்குறீங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜிம்ல போய் நீங்கள் பார்க்குறீங்க. ஜிம்ல வந்து பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போய் பார்ப்பீங்க நீங்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் இல்லை. என்னென்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிம்ல வந்து நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன். அப்போ தான் அவங்க வந்து அவங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து அவங்க வந்து கஸ்டமர்ஸ் தேடுவாங்க. யாராவது வந்து நம்மளால சப்ளை பண்ணுவாங்களா என்னன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா வந்து நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லோக்கல் ஜிம் இருக்கும் பாருங்கள். அதில் வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது இல்லை, ரொம்ப சீப்பாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டீம் வந்து உண்டாக்கி அவங்கள்ட்ட சொல்லி வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஜிம்க்கு வந்து சப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்து இதில் வந்து நம்ம சைடில் கொஞ்சம் மார்ஜின் வச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து அவங்களுக்கும் ஒரு லாபமாக இருக்கும், உங்களுக்கும் அதில் சில அமௌண்ட் கிடைக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜிம்ல வந்து ஒரு ப்ரோட்டீன்ஸ் மில்க் ஷேக் இதை நல்ல ஒரு சாப்பாடு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது இல்லையா. ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்க அப்படி வீட்டிலேருந்து சமைச்சு ரொம்ப ஹெல்த்தியாக சமைச்சு போய் சப்ளை பண்ணுறவங்க. ஸோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ வந்து அவங்க வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு நினச்சிங்க. அதை நீங்கள் வந்து ஜிம்மில் வந்து 150 ரூபான்னு வைக்கலாம். ஸோ 50 ரூபா உங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஸோ கீப் ஆல்வேஸ் ஒரு மார்ஜின் அமௌண்ட் நீங்கள் சைடில் வந்து அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் மிடில் மேன் சம்பாதிக்கிற ஒரு 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 ட்ரிக் இது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, எந்த ஒரு என்ன சொல்லுது சிக்கல் வராது. இது உங்களுக்கும் அந்த சப்ளையருக்கும் நடுவில் இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. ஸோ யூ கேன் ஏர்ன் ஈஸிலி இன் திஸ் ட்ரிக். என்னன்னா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஜிம்க்கு தான் நம்ம வந்து சரியான முறையில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்லாம் நம்ம அனுப்புகிறோம். நம்ம எங்கேருந்து உண்டாக்கி கொண்டு வரோம் பாருங்க சப்ளை பண்ணிட்டு, அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு மார்ஜின் செட் பண்ணிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து ஒரு அமௌண்ட், ஒரு சர்டன் அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பில்டு வந்து உங்களோட ஒரு நெட்வொர்க் வந்து நீங்கள் உண்டாக்கணும், பில்டு பண்ணணும். மிடில் மேன் வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து எதுவும் சேல் பண்ண மாட்டாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரு கனெக்ஷன் வேணும், ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும். அது வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய வந்து பவரை வந்து அதில் வந்து உண்டாகும் அந்த நெட்வொர்க்லேருந்து. ஸ்டார்ட் பில்டிங் கான்டாக்ட் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து சப்ளையர் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டர்நெட்டில், கூகுளில். சப்ளையர், மேனுஃபேக்சரர், சர்வீஸ் ப்ரொவைடர்னு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து லிங்க்டின்ல கிடைக்கும், இன்ஸ்டாகிராமில் கிடைக்கும், இல்லை வந்து லோக்கல் டைரக்டரிக்கு பாரு, ஜஸ்ட் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் சப்ளையர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அது உங்களுக்கு கரெக்டாக வந்து லிஸ்ட் அழகாக அவங்களுக்கு போட்டு கொடுத்துரும் கூகுள். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் சர்ச்சிங். அதில் மொபைல் நம்பர் இருக்கும், இல்லை இமெயில் அட்ரஸ், அதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கை உண்டாக்கணும். ஒரு ப்ரோ டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆல்வேஸ் வந்து டாக் இன் டர்ம் ஆஃப் த பெனிஃபிட். எப்பயும் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதை பற்றி நம்ம வந்து நல்லா வந்து ஒரு ஒரு தெளிவில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து இதில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்து சப்ளையர்கிட்டயோ இல்லை கஸ்டமர்கிட்டயோ உங்களது மார்ஜின் எவ்வளோன்னு நீங்கள் வந்து முதல்ல சொல்லக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல் சப்ளையர் நீங்கள் வந்து இப்படி வந்து கஸ்டமர் கொண்டு வர போகிறீங்க, அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ என்கிட்ட இந்த பிஸ்னஸ் கொடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து சப்ளைட்ட வந்து பேசணும். நீங்கள் கஸ்டமர் நான் எப்படி ஈஸியாக கொண்டு வரேன்னு. அதே டைமில் வந்து நீங்கள் பயக்கிட்ட சொல்லணும் வந்து இது வந்து நான் உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணுவேன், இதில் வந்து எந்த ஒரு டைம் அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை, நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு லாபத்தை நான் கொண்டு வருவேன்னு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்டையும் பேசணும். இதில் என்ன வந்து நீங்கள் வந்து 2 சைட்லையும் பேலன்ஸ் பண்ணணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்து நல்ல ஒரு திறமை இருக்கணும், நல்ல ஒரு பேச்சுணும், பொறுமையோட நல்லா அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து 2 சைட்லேயும் நீங்கள் பேலன்ஸாக இருப்பீங்க. ஒன், டெல் சப்ளையர் that will bring customers and at the same time tell your buyers நீங்கள் வந்து you can save your time and risk.
ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நல்லா சம்பாதிக்கலாம். இதுல என்ன நம்ம வந்து நல்லா வந்து போன்ல நல்லா பேசணுங்க. அப்புறம் அவங்க சப்போஸ் அவங்க வருவாங்க, அப்ப நீங்க போய் பாப்பீங்க பாரு, அவங்கள ஷேக் ஹேண்ட் கொடுங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் லாஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எத்திக் இருக்குது. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். உள்ள போய் நல்ல போன்ல பேசணும். ஒரு என்ன சொல், ஒரு பொலைட்டா இருக்கணும். அப்புறம் வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணணும். தென் வந்து ஒரு என்ன சொல்றது, வாட்ஸ்அப்ல இதே மாதிரி ஹாய் ஹலோ வந்து ஒரு வாட்ஸ்அப் சேட்ஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து என்னத்த ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. இது ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி கனெக்ட் வித் மெனி பீப்புள் ஓவர் யூ. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து, இது வந்து செட் யுவர் கமிஷன் ஸ்மார்ட்லி. உங்களது கமிஷனை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப புத்திசாலியா நீங்க வந்து அதில் செட் பண்ணணும். நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்க இந்த வீடியோல. நீங்க வந்து என்ன சொல்றது, பணம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து 3 வழியை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 வந்து ஃபிக்ஸ்ட் ஒரு கமிஷன். இது வந்து 2 வழியிலும் போகும். இது சார்ஜ் வித் பர்சன்டேஜ் பர் டே. லைக் வந்து ஒரு 5% இல்லை 10% இல்லை 11%, வாட் எவர். அது உங்களது பிஸ்னஸை பொறுத்து. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பை லோ செல் ஹை. கம்மியாக வாங்குங்க, ஜாஸ்தியாக விற்பனை செய்யணும். இதை தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து ட்ரேடிங் சொல்லுவாங்க பாருங்க. பை வந்து ஹோல்சேலில் வாங்கணும். அப்புறம் வந்து அது ரீசேலில் நம்ம வந்து நல்ல ஒரு ஹை மார்ஜின் வச்சு நம்ம வந்து விற்க முடியும். தென் வந்து தேர்ட் பாயிண்ட் என்ன வந்து சப்ஸ்கிரைபர் மாடல். கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து பே வந்து மந்த்லி ஆஃப் யர் சர்வீஸ் ஆர் யர் சோர்சிங் ஹெல்ப். கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து பேசுவோம் பாருங்க, நம்மளுக்கு மார்ஜின் அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு பில் பண்றாப்புல நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். நடுவில் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இது என்னன்னா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வேலை வந்து உங்களுக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்கும், அந்த ஆப்போசிட் பர்சன் அவங்களுக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஸோ கீப் உங்களது ப்ராஃபிட்டை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப ஃபேராக வைக்கணும். இதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. ஒரு பில்டு பண்ணோம், நம்ம ஒரு மிடில் மேன் இருந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து பில்டு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஃப்ரீலான்சராக ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து 20,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பேசுவீங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு 2,000 ரூபா உங்கள் கமிஷன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். புரியுது உங்களுக்கு நினைக்கிறேன். திருப்பி ரிப்பீட் பண்ணல இந்த லைனை வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கனெக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அஸ் அ ஃப்ரீலான்சர் டு எ பிஸ்னஸ், ஓகே, இதில் வந்து த பிஸ்னஸ் பேஸ் 20,000. ஒரு 20,000 நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்க்காக பே பண்ணுறீங்க. ஆனால் அதில் வந்து நீங்கள் கீப் உங்களது 2,000 ரூபாய் கமிஷனும் அதில் வந்து வச்சுருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து நிறைய வந்து காசை வந்து இதில் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நான் மேலேயும் வந்து சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாயிண்ட் பற்றி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து ஆட் வேல்யூ டு க்ரோ. என்னென்னா வந்து அஸ் அ மிடில் மேன் நீங்கள் வந்து ஒரு கனெக்டிவிட்டி எடுத்துருக்கீங்க பாருங்க ஜனங்களை வந்து. அது எப்பயும் வந்து ஒரு என்ன சொல்லுது கனெக்டும், அதில் ஒரு கான்டாக்டாக இருக்கணும், ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கணும். அதில் ஒரு கொஞ்சம் நம்ம அதை லேஸாக விட்டுட்டோம்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மிடில் மேன் யூ க்ரோ பிக். ரொம்ப பெருசாக நம்ம வளரணும்னா வந்து அதில் வந்து நம்ம வந்து கனெக்டிவிட்டி பீப்புள்கிட்ட, ஜனங்கள்கிட்ட வந்து எப்பயும் வந்து டச்சில் இருக்கணும். இதுலன்னா வந்து ஹேண்டல் வந்து நம்ம வந்து கஸ்டமரை வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ண முடியும். கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணுவோம் பாருங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து பொருள் போகும் பாரு. அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்டென்டிவா இருக்கணும். அதில் ஷிப்பிங் ஒழுங்கா போகுது இல்லையான்னு பார்க்கணும். செகண்ட் வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து கேரண்டியா டெலிவரி அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அதையும் பார்க்கணும். தென் வந்து ஆஃபர் வந்து பல்க் டீலில் வந்து போடுவோம் பாரு, அதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் சர்வீஸாக இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சில கஸ்டமர் வந்து பெருசாக வந்து அவங்க வந்து சேல் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக செய்யணும். ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவங்க வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து மேலும் 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 வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் கிடைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஹவ் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கமிஷன்லேருந்து உண்டாக்கி பெருசாக நம்ம வந்து வளர வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு 1,000 ரூபா உங்களுக்கு கமிஷன் இதை வச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஹேண்டல்
கஸ்டமர் வந்து நிறைய சரியா வந்து நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, அவங்களுக்கு ஷிப்பிங் ஒழுங்கா கொடுப்பீங்க, அவங்களுக்கு கேரண்டியா அவங்க பொருட்கள் போய் சேரும் வந்து, இதுல அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் சர்வீஸ் கொடுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு கமிஷன் நீங்க வச்சிருக்கீங்க பாரு, ஒரு ₹1000 ஒரு கமிஷன் இருக்கும்போது அந்த கமிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா நீங்க வந்து டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இதை வந்து இப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து மெனி நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாரு, பிசினஸ் எக்ஸ்போர்ட் ஏஜென்ட். அவங்க இன்னைக்கு வந்து முதல்ல வந்து அவங்க வந்து அது மிடில் மேனா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து பெரிய 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 ஃபேக்டரிலாம் ஓபன் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. எப்படி அவங்க அவங்க இப்படிதான் வந்து வளர்ந்தாங்க. சின்ன சின்ன விஷயமா கத்துக்கிட்டு அவங்க மேல 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 வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வர ஆயிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரிக்கு முதலாளியா இருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ரியல் எக்ஸாம்பிள் வந்து, அப்புறம் வந்து ஒரு ஐடியா எப்படி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும் அஸ் அ மிடில் மேன். இங்க வந்து ஒரு அஞ்சு அஞ்சு லாபமான ஒரு மிடில் மேன் சம்பாதிக்க ஒரு ஐடியாஸ் தான் நான் ஆக்சுவலி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேலே பாருங்க சைட்ல நம்பர் 1 வந்து கனெக்ட் லோக்கல் ரெஸ்டாரண்ட் வித் பேக்கேஜிங் சப்ளையர். லோக்கல் ரெஸ்டாரண்ட் இருக்கும் பாருங்க, அங்க வந்து நீங்க வந்து அந்த பேக்கேஜிங் பண்ணதுக்காக வந்து நீங்க ஒரு சப்ளையரை உண்டாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் எல்லாம் வந்து அவங்க வந்து என்ன பேக் பண்ணுவாங்க, ப்ராப்பரா பேக் பண்ணி பெரிய பெரிய ஸ்கூல்ல வந்து சில பேர் பார்ட்டி இருக்கும், இல்லை வந்து பெரிய ஆஃபீஸ் எல்லாம் பார்ட்டிக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு ஃபுட் வந்து வாங்குவாங்கல்ல, அதுல பேக்கேஜிங் தேவைப்படுது. ஸோ அந்த பேக்கேஜிங்காக வந்து ஒரு சப்ளையரை வந்து நீங்க வந்து தேடணும். ஸோ அதுதான் சொல்றேன், கனெக்ட் லோக்கல் ரெஸ்டாரண்ட் வித் பேக்கேஜிங் சப்ளையர்ஸ். ஓகேவா? தென் வந்து ரெண்டாவது என்ன பாயிண்ட் வந்து மேட்ச் வந்து ஸ்மால் க்ளோத்திங் பிராண்ட்ஸ் வித் டிஷர்ட் பிரிண்டர். என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு 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 ஷாப் இருக்கும் பாருங்க, சின்ன சின்ன ஷாப் இருக்கும் பாருங்க, அது வந்து டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணதுக்காக வந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஐடியாஸ் கொடுக்கணும். இது வந்து நானும் ஒரு காலத்தில் நான் செஞ்சுருக்கேன், நிறைய அந்த ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கேன். எப்போனா வந்து ஒரு 2003ல 2003லேருந்து 2013 வரை நான் இது ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணேன். ஆனால் இப்போதான் வந்து எந்த வந்து ப்ரொஃபஷனை பற்றி கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அதுவே எனக்கு டைம் இல்லாததான் செய்யுதுதான். இது ரொம்ப ஈஸிங்க. பெரிய பெரிய மாலில் போய் வந்து ஒரு பிளெயின் டிஷர்ட் வாங்கணும். டிஷர்ட் வாங்கிட்டு நம்ம வந்து அந்த டிஷர்ட்டில் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கும்ல, லைக் டோரேமான், சின்சான், குழந்தைகள் பெரியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கேட்கணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வந்து பிக்சர் வேணும் டிஷர்ட்டில் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுட்டு வந்து அதை பிரிண்ட் பண்ணி அதை நல்ல சேல் நல்ல லாபத்தை நம்ம வந்து சம்பாதிச்சேன் அந்த டைமில். ஸோ மேட்ச் ஸ்மால் க்ளோத்திங் பிராண்ட் வித் டிஷர்ட் பிரிண்டர். அப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, ஹெல்ப் ஃப்ரீலான்சர் ஃபைண்ட் அ கிளைண்ட்ஸ் அப்ராட் அண்ட் டேக் அ கட். ஃப்ரீலான்சர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபர் நினச்சிக்கோங்க. நிறைய யூடியூபர் வந்து அவங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கோ, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கோ, இல்லை அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கோ, இது வந்து அவங்க வந்து சைடாக வந்து ஒரு பிஸ்னஸ் பார்க்குறாங்க, அதுலேயும் நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க. இப்போ நிறைய புது யூடியூபர் வராங்க பாரு, அவங்களுக்கு தெரிய மாட்டுது எப்படி வந்து நம்ம வீடியோ பண்ணணும், எப்படி வீடியோவில் பேசணும், எப்படி வந்து நம்ம வந்து நம்மளது வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக போகணும் தெரியல. ஸோ இதுக்குன்னு சரியாக ஒரு சில டீம் இருக்குது. அவங்கள அப்ரோச் பண்ணால் அவங்க வந்து சரியாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த லைனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேர்ட் பாயிண்ட் வந்து ஹெல்ப் ஃப்ரீலான்சர் ஃபைண்ட் கிளைண்ட்ஸ் அப்ராட் அண்ட் டேக் அ கட். தென் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வந்து சோர்ஸ் பல்கிங் எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்மால் ரீட்டைலர். இப்போ வந்து சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கும் பாருங்க, அங்கேயும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லலாம் வந்து நான் வந்து இப்படி செகண்ட் ஹேண்ட்ல வந்து என்ற ஒரு ஒரு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க, செகண்ட் ஹேண்ட்ல அவங்களுக்கு விற்கும் அந்த பொருள்ல, அது நீங்க எவ்வளோ கொடுப்பீங்க காசுன்னு அப்படிங்கிற பேசி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாஷிங் மிஷின் இப்போ ரொம்ப வருஷமா நம்ம யூஸ் பண்ணல, இல்லை ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னு நினச்சிக்கணும். இப்போ வந்து அந்த ஷாப்ல வந்து அந்த அந்த வாஷிங் மிஷின் நீங்கள் வந்து விற்பனை விற்கிறீங்க, ரீசேல் விற்கிறீங்க. அவங்க தேவையில்லாம் புதுசாக வாஷிங் மிஷின் வாங்க போகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8000 கிடைக்கும்னு வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 7000 rupees வந்து அந்த அவங்க ஷாப்க்கு போகும், 1000 rupees உங்களுக்கு ஒரு மார்ஜின் கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரிக் வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்த் லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மேட்ச் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் வித் ரெண்டர்ஸ் அண்ட் பையர்ஸ். நிறைய வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து வாடகை கொடுக்கறதுக்கு வந்து கஸ்டமர் தேடுவாங்க, இல்லை வந்து அவங்களது ஃப்ளாட் விற்கிறதுக்கு வந்து பையர் தேடுவாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு அப்ரோச் கிடைக்காது. வருவாங்க போவாங்க, வேலை பேசுவாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க, அது சரியான ட்ரிக் கிடைக்காது.
இதுவே நீங்க வந்து இது ரொம்ப பெஸ்ட். நான் சொல்ல போனா இதுல நிறைய வந்து நம்ம ப்ராஃபிட்டை சம்பாதிக்கலாம். நான் நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதுல நிறைய சம்பாதிச்சு நல்ல பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப இதுல என்ன தெரியுமா, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசணும், அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா இருந்து நீங்க பேசினால நீங்க நிறைய காசு சம்பாதிக்கலாம். இதுல வந்து நீங்க வந்து அதுல வந்து பேசணும். நான் உங்களுக்கு ரெண்டலுக்காக இப்படி கொண்டு வரேன் கிளைண்ட்ஸ், இதுல வந்து எனக்கு இவ்வளவு மார்ஜின் வேணும்னு முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட நீங்க பேசணும். ஸோ அந்த மார்ஜின் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்க இன்னும் ஒரு உற்சாகமா நீங்க வந்து ரெண்டல் பர்சனை நீங்க தேடுவீங்க. அதே மாதிரி பையர் ஒரு வீடு வாங்கணும்னு வந்து பையர்ஸ் தேடும். அதுலேயே நீங்க வந்து நல்லா பேசுற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த வீடு வந்து 1.5 கோடிக்கு போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அதில் ஒரு பர்சன்டேஜை நீங்க வந்து மார்ஜினா வச்சுக்கலாம். இது யார்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியா ஜஸ்ட் ஒரு பேச்சிலே நீங்க வந்து அழகா 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும். இது ஒரு ட்ரிக். ஸோ இதுல வந்து நான் மேல கொடுக்க 5 பாயிண்ட்ல வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க பிக் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணுங்க. இது வந்து 2 சைட்லயும் வந்து போத் பையர் அண்ட் செல்லர் 2 சைட்லயும் நீங்க வந்து நல்லா வந்து பேச்சு, நல்ல ஒரு திறமையா வந்து உங்களது பேச்சு கொடுத்து நீங்க நிறைய காசு சம்பாதிக்கலாம். இது இப்போ வந்து மிஸ்டேக்ஸ் டு அவாய்டு, நம்ம வந்து தப்பு வந்து அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். அதை பத்தி நான் பேசுறேன். இதுல என்னன்னு வந்து டோன்ட் லை அபவுட் ப்ரைஸஸ். உங்களது ப்ரைஸ் பற்றி அதை பற்றி வந்து நீங்கள் வந்து போய் சொல்லக்கூடாது. இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸ் தான் அந்த ப்ரைஸ் தான் கரெக்டாக சொல்லணும். இது அவைலபிலிட்டி இருக்கா, அந்த அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லணும். இப்படி உண்மையை பேசணும். இல்லை இன்னும் அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். அதில் வந்து அதுதான் சொல்கிறேன். டோன்ட் லை அபவுட் ப்ரைஸஸ் ஆர் அவைலபிலிட்டி. எது தேவை இருக்கோ அது தேவையா இருக்குது, இல்லையா இல்லைன்னு சொல்லணும். இதில் வந்து என்னன்னா இதில் வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து நம்மளது ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து டோன்ட் ரிலை ஆன் ஜஸ்ட் ஒன் சப்ளையர். ஒரே சப்ளைட்ட வந்து நீங்க வந்து எப்படி வந்து கனெக்டிவிட்டியா இருக்காதீங்க. நிறைய சப்ளை இருக்காங்க. இது வந்து ஒரு மோனோபோலி ஆயிடும். ஒருத்தவங்கள்ட்டே பேச அவங்க இவங்க வந்து எங்கேயும் வேற எங்கேயும் கிடைக்கிற நம்மள்ட்ட தான் வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சீப்பா கொடுக்கலான்னு அப்படி பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள வச்சுக்கிட்டே வந்து நிறைய சப்ளையர் நம்ம வந்து சர்ச் பண்ணி நிறைய சப்ளைட்ட வந்து கான்டாக்ட்ல இருந்து நம்ம சம்பாதிக்கணும். தென் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, டோன்ட் பி லேசி. ரொம்ப சோம்பேறி ஆகாதீங்க. மிடில் மேன் வந்து யார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யறாங்க பாரு, அவங்கதான் ரொம்ப ஜெயிச்சு வராங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்ல ஆசைப்படுறேன். மிடில் மேன் ஹூ ரெஸ்பாண்ட் ஃபாஸ்ட் ஆல்வேஸ் வின். இது வந்து என்னையே நினைச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என் வீட்டையும் பார்த்துக்கிறேன், நான் வேலைக்கு போறேன். எனது இந்த பர்சனல் இந்த யூடியூப்ல ஒன்று நான் வந்து கிரியேட் பண்ணி இப்போ நவம்பர் வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆகுது. நான் வந்து இந்த சேனல் உண்டாகி இதுலேயும் நான் வந்து அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஹெல்த்தையும் பார்க்கணும். நானும் 50+ ஆயிட்டேன். ஸோ நான் வந்து இன்னும் உழைக்கிறேன். நான் சொம்பிதான் இருந்தாலும் வந்து எந்த லைஃப் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதுதான் சொல்றேன், டோன்ட் பி லேசி. முடிமேன் வந்து எப்பயும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்பதான் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஜெயிச்சு வருவாங்க. தென் வந்து டு பி ஆனஸ்ட் அண்ட் ஸ்பீட். எப்பயும் நம்பிக்கையா இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா போகணும். அதுதான் உங்களது பிராண்ட். இது வந்து நம்ம வந்து நிறைய பிராண்ட் இருக்குது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம டீ வாங்கினாலும் நிறைய பிராண்ட் சொல்லுவாங்க. கோல்கேட் வாங்கினா நிறைய பிராண்ட் இருக்குது. மேகி வாங்கினாலும் நிறைய பிராண்ட்ஸ்ல போகும். அது இல்லை உங்களது பிராண்ட் என்னன்னு நான் வந்து அதை சொல்லறதுக்கு ஆசைப்படுறேன். உங்களது ஆனஸ்டி அண்ட் ஸ்பீட், அதுதான் உங்களது பிராண்ட். ஸோ வந்து நல்ல ஒரு மிடில் மேனாக இருக்கணும்னா வந்து இது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஒரு உங்கள்ட்ட ஒரு இன்கொயரி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும் வந்து கிவ் யூ ஒன் டே ஐ வில் கம் பேக் டு யூ. ஆர் எனக்கு 1 மணி நேரம் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம வந்து நிறைய சர்ச் பண்ணி அவங்களுக்கு குயிக்காக அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். இதில் என்னென்னா வந்து அவங்க நம்ம திறமையை பார்த்து திருப்பி நம்மள்ட்ட வருவாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த வீடியோல. இப்போ வந்து நம்ம குயிக்கா ரிப்ளை பண்ணணும். ரொம்ப செஞ்சா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி கூட என்னைக்கும் நினைச்சுக்கோங்க. ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, நம்ம வந்து நாளைக்குன்னு தள்ளி போடுறோம் பாருங்க, அது வந்து ரொம்ப என்ன சொல்றது நல்லது இல்லை. இன்னைக்கு இருக்க வேலை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு இப்ப நீங்க நாளைக்குன்னு சொல்லுங்க பாரு, அகைன் நாளைக்கு அந்த வேலையை கண்டிப்பா நீங்க செய்யறதுதான் ஆகணும் இல்லையா, அதை தவிர்க்க முடியாது. ஸோ டூ இட் டுடே ஒன்லி அண்ட் ரிலாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேபிட்டல் தேவையில்லை. ஐ மீன் டு சே வந்து ஒரு முதலீடு தேவையில்லை.
எந்த ஒரு ப்ராடக்ட் தேவையில்லை, எந்த ஒரு பிக் டீம் தேவையில்லை. ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஒரு நல்ல ஒரு பேச்சு இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். தென் வந்து ஒரு இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்ச அந்த வீடியோ பார்த்த உடனே இன்னைக்கு வந்து தொடங்குங்க இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு அஸ் அ மிடில் மேனை நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அது ஈவன் ஒரு ரெண்டு பீப்புள் இருந்தாலே போதும். நீங்க வந்து ஸ்லோவா வந்து உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் யூ பில்ட் யுவர் ட்ரஸ்ட், ஒருத்தர் நீங்க உங்கள் நம்பிக்கை உண்டாக்கினா நீங்க வந்து இதுல ஈஸியா இன்கம் வந்து ஸ்கேல் பண்ணலாம் நீங்க. அது உங்களுக்கு முடிவே இல்லை. இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் இல்லை. இப்ப நான் இங்க வேலை செய்யறவங்க ஒரு ஒரு சர்டன் ஏஜ்ல எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது. ஆனா இந்த ஆஸ் அ மிடில் மேன் இதுல வந்து எந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் இல்லை. அதுதான் நீங்க வந்து எனக்கு சேனல்ல போய் பாருங்க. நான் நிறைய வந்து பணத்தை பத்தி தான் நிறைய பேசுறேன். ஆனா நம்ம நம்ம வந்து வேலைக்கு போற மாதிரி சர்டன் ஏஜ்ல நம்ம ரிட்டையர்ட் தான் ஆக முடியும். நம்ம வந்து லைஃப் லாங் வேலை செய்ய முடியும். ஏன்னா நிறைய யங் ஜெனரேஷன் வராங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல கம்பெனி. நம்மளுக்கு வேலை கூட யங் ஜெனரேஷன் என்ன பண்ணுவோம், நிறைய வந்து கிராஜுவேட் வராங்க. இந்த இயர் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிராஜுவேட் வராங்க. மாஸ்டர்ஸ் பண்ணிப்பாரு, அவங்களுக்குலாம் வேலை தேவைப்படுது இல்லை. நம்மளே வந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன செய்வாங்க. ஸோ ஒரு சர்டன் ஏஜ் வரை நம்மளுக்கு வேலை செய்ய முடியும், அதுக்குள்ள நம்ம ரிட்டையர்ட் ஆகும். ஸோ நம்ம இனிமேல் மிடில் அஸ் அ மிடில் மேன் மிடில் ஏஜெண்டா நம்ம வந்து வேலை பண்ணி நிறைய காசு உண்டாக்கலாம். இல்லை ஆன்லைன்ல போய் நம்ம சம்பாரிச்சு நம்ம நிறைய ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். இதுக்கு முன்ன இருக்கப்போ நான் கொடுத்துருக்க வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், ப்ளீஸ் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அஸ் அ மிடில் மேன் நீங்க வந்து என்ன நீங்க எந்த எந்த பிசினஸ் நீங்க உண்டாக போறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலா இன்னும் அஸ் அ மிடில் மேன் பத்தி உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து அதுவும் எனக்கு நீங்க கமெண்ட்ல வந்து மிடில் மேன் போடுங்க. எந்த எந்த பத்தி உங்களுக்கு வேணும் அஸ் அ ப்ராப்பர்ட்டி செல்லர் பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணுமா, இல்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம பேக்கேஜிங் பண்ண பத்தி உங்களுக்கு தேவைப்படுதா, இல்ல வந்து அஸ் அ ஷாப்ல போய் நம்ம வந்து எப்படி வந்து கஸ்டமரை தேடணும் அதை பத்தி தேவைப்படுதா, என்னன்னு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அந்த டாபிக் பத்தி நான் வந்து டீட்டெயிலா வந்து வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அப்பதான் நான் வந்து அதில் வந்து மேற்கொண்டு கற்றுக்கிட்ட நிறைய வீடியோ போடுறது எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், பில்ட் ட்ரஸ்ட். நிறைய கணக்கில்லாத நீங்க சம்பாதிக்கலாம். அதை வந்து என்ன இங்கிலீஷ்ல சொல்லுறேன், ஏர்ன் அன்லிமிட்டட். ஸோ எல்லாராலையும் முடியும். நம்மளால வந்து எதுவும் முடியாது இல்லை. நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து அஸ் அ மிடில் மேனா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாதுகாக்க ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.